எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இந்த இதில் இன்னைக்கு இந்த இதை தான் எடுக்க போகிறேன். இந்த கிழங்கு தான். இது முந்தி ஒரு வாட்டி கிழங்கு போட்டு வந்ததை நான் எடுக்கவே இல்லை பாருங்க. இந்த கிழங்கு இவ்வளோ தான் இருக்குது, பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே வச்சேன் பார்த்தீங்களா. அந்த கிழங்குங்க ரொம்ப நாள் முளைக்காமல் இருந்தது. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அதுவே மேலே முளைச்சி வந்துட்டு, இது வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. திரும்ப பாருங்கள், அது 3 இடத்துல வந்திருக்கு கிழங்கு. பெரிய பெரிய இதுதான் வந்ததுங்க இவ்வளோ உயரத்தில். இப்போ வந்தால் திரும்ப அதெல்லாம் பட்டு போச்சு. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இதை இன்னும் விட்டுக்கிட்டே இருந்தால் இருக்குது எல்லாமே முளைச்சிரும். அதனால இன்னைக்கு இதை எடுக்கலாம். ஆனால் கிழங்கு இங்கே இருக்குங்க. அது பெரிய கிழங்கா இருக்கா சின்னதாக இருக்கா தெரியல. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது, சுற்றி சுற்றி தெரியுது. ஆனால் ஒரு கிழங்கா இல்லை 2-3 கிழங்கா இருக்கான்னு தெரியல. அதை இன்னைக்கு பார்க்கலாம். இதை வந்து இன்னைக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். கிழங்கு இருக்கா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட இந்த தொட்டியில் வச்சு 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஒரு வாட்டி எடுத்துட்டு திரும்ப அப்படியே வச்சுட்டேன் நான், முளைக்கட்டும்ன்ட்டு. ஏன்னா சின்ன கிழங்கா தான் இருந்தது, இவ்வளோ பெருசாக இருந்தது. அதனால திரும்ப வரப்போமே வரும் அப்படின்னு சொல்லி வச்சதுல வந்தது தான் அந்த இது. இது ஒரு 4-5 நாற்று மாதிரி மேலே வரைக்கும் வந்தது. அது விழுந்த உடனே இப்போ பழையபடி 2 பக்கம் கப்படிச்சு வருது. 3வது ஒன்று வந்ததும் இங்கே வந்தால் நான் தான் பிச்சு போட்டேன். இது விட்டோம்னா இப்படியே முளைச்சிக்கிட்டே இருக்கும், அதனால எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேங்க. பாரு இப்ப பாருங்க கிழங்கு இவ்வளோ பெருசு வச்சிருக்குங்க கிழங்கு. அந்த வச்ச கிழங்கு 2வது அதில் கப்பு அடிச்சு 2 பக்கம் வந்திருக்கு. மண்புழு அவங்க வீட்டுக்கு போயிருச்சு. சூர்யா அடிக்கிறா என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த கிழங்கு வந்து நம்ம உடனே வச்சு சமையல் பண்ணி சாப்பிட முடியாதுங்க. 1 வாரம் 10 நாள் ஆகணும். பழசானாதான் கிழங்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா அரிக்கும். நான் வந்து இதில் வச்சது பாதி கிழங்கு தான் இருக்கும். இந்த ரவுண்டு மட்டும் தான் இருந்தது. இப்போ இவ்வளோ பெருசு வந்திருக்கு. பழைய கிழங்கு வந்து அழுகி போச்சு. இது புதுசாக வந்தது. நான் இது மாறி மாறி கப்பு அடிக்குதுன்னு சொல்லி தான் இப்போ எடுத்தேன் நான். இனிமேல் அது இது பண்ண முடியாது. பாருங்க, இது சேனக்கிழங்கு சொல்லுவாங்க, இங்கே வந்து கருணக்கிழங்கு சொல்கிறாங்க. எங்கள் ஊர்லெல்லாம் சேனக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. அது வேறுடா தம்பி, பாம்பு இல்ல வேறு. ஆமா, இவருக்கு தெரியும் வந்துங்க. இது வந்து செய்ய முடியாது, ரொம்ப பிஞ்சி கிழங்கு. இதை வந்து நம்ம திரும்ப முளைக்க வைப்போம் அதே தொட்டியில். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதை தனியாக எடுத்துடலாம். இதை இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க கிழங்கு. இதை வச்சாலும் நம்மளால சமையல் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால இதை திருப்பியும் அதே தொட்டியில் வைக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க கிழங்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் இதை வந்து அப்படியே திரும்ப வச்சு பார்க்கலாம் வருதான்னு. வந்தால் சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி வணக்கம். அழகா சொல்லணும், நன்றி வணக்கம். பாய் பாய் சொல்லு. பாய் பாய்.